ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலிருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேட்டகரி வைஸாக வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஜுவேட், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, மூணாவதாக பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இந்த 3 கேட்டகரி வைஸாக தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு டிசிப்ளின் வைஸாக வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி வைஸாக 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது தற்போது. இப்போது இந்த வீடியோவில் எவ்வளோ மந்த்லி சேலரி, உங்களுக்கு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அடுத்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு, அதாவது மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஏற்ற மாதிரியான வேலை இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போது இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையிலேருந்து வந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு பின்னாடியோ நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழுக்க அப்ரெண்டிஸ் பணிக்கானது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மிகவும் எளிமையானதும் கூட. ஸோ நான் அதில் வீடியோட எண்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேக்கன்சி டீட்டெயில்ஸை பார்ப்போம், மந்த்லி சேலரியை பற்றி பார்ப்போம், அதுக்கடுத்து ட்ரைனிங் பீரியடை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இந்த வேலைவாய்ப்பு இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜிக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 5 வகையான டிசிப்ளின் வைஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த 5 டிசிப்ளின் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் 110 வேக்கன்சியும், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க. 110 வேக்கன்சி இருக்குது. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ எக்ஸட்ரா இது கொடுத்துருக்காங்க. இதில் 100 வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும். 1 இயர் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரைனிங்க்கு 8,000 ரூபாய் மந்த்லி சேலரியாக கிடைக்கும். 1 இயர் ட்ரைனிங் இருக்க போகுது. அதுக்கடுத்து தேர்டு கேட்டகரியான நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் 9,000 ரூபாய் மந்த்லி சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 இயர் ட்ரைனிங் பீரியடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 ஆல்ரெடி நமக்கு அங்கே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ நீங்கள் எனி டிகிரி இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ஃபுல் டைம் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அதுக்குனே கல்வி தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே போல் தான் டிப்ளமோவாக இருக்கட்டும், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் கைட்லைன் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்வேஷன் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக தான் இந்த 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் ரூல் படி அதுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரைனிங் இயரை பொறுத்த வரைக்கும் 1 இயர் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் ட்ரைனிங் முடித்த பிறகும் உங்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ் போர்ட்டல்லேருந்து வேறு எந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ் வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை வேலைக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா திரும்ப அந்த ப்ரோக்ராமில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ, டிகிரி, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இதெல்லாம் இந்த கேட்டகரியில் நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரியில் நீங்கள் எடுத்த மார்க்கே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வெளியிட போகிறாங்க. அதுவும் நமக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் அப்ரெண்டிஸ் போர்ட்டல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்து ஒரு முறை அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள்.
இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் வீடியோட லிங்க்கும் வந்து நானு டிஸ்கிரிப்ஷன் தரேன். போயிட்டு நீங்க பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் கிளியரா பண்ணியிருப்பேன். அத நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து பிப்ரவரி 17லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டு டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 17 வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோ வந்து லேட்டா தான் போட்டிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு லிஸ்ட் வந்து எப்போ வெளியிட போறாங்க அப்படின்னா, மார்ச் 25ல வந்து வெளியிட போறோம் அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 14லேருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ணுங்க. பெஸ்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். தேங்க் யூ.